நீர் மேலாண்மையில் புதிய முறை குறித்து ஜா தலைமையிலான குழுவின் பரிந்துரை தமிழகத்தில் எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நிலத்தடி நீர் உப்பாக மாறியுள்ளது. இதனால் குடிநீருக்கும் சாகுபடிக்கும் மேட்டூர் அணையை மட்டுமே நம்பியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீர் மேலாண்மையில் புதிய முறையை செயல்படுத்த வேண்டும், விவசாயத்துக்கு சொட்டு நீர் பாசன முறையை செயல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜா ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜா அறிக்கையில் கண்துடைப்பு விஷயங்கள் மட்டுமே உள்ளது என கூறுகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருட்செல்வன். ஒரு உரிமை, இந்த மாநிலத்துக்கான உரிமையை கேட்கறாங்க. அந்த உரிமையை கொடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. காவிரி நதிநீர் ஆணையம் நீங்க உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மாறா தொழில்நுட்ப ரீதியா அந்த பிரச்சனையை கொண்டு போறதுன்றது பிரச்சனையை திசை திருப்பி இதை மழுக்கடிக்க செய்யறதான ஒரு போக்கா தான் பார்க்க முடியுது. நீர் மேலாண்மைக்கு தமிழகத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆந்திரா போன்ற மாநிலங்களில் ஆறுகள் இணைப்பு, விவசாயத்திற்கு தண்ணீர், குடிநீருக்கு தேவையான தண்ணீர் என தனித்தனியாக பிரித்து பயன்படுத்துவதால் அங்கு நீர் மேலாண்மை என்பது மிக சிறப்பாக உள்ளது என்கிறார் விவசாய சங்க பிரதிநிதி விருத்தகிரி. நமக்கு வரக்கூடிய தண்ணீரை நாம் கடலில் சென்று வீணடிக்காமல் வாய்க்கால்களையும் ஏரிகளையும் ஆறுகளையும் தூர்வாரி இருந்தாலே நாம் தண்ணீருக்காக அடுத்த மாநிலத்தை தேவைக்காக கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒடிசாவில் விளைநிலங்களுக்கு குழாய் மூலம் தண்ணீர் வழங்கப்படுகிறது. கேரளாவில் நீர் மேலாண்மை சிறப்பாக செயல்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் ஏன் நீர் மேலாண்மை செயல்படுத்த முடியவில்லை என விவசாயி ரவீந்திரன் கேள்வி எழுப்புகிறார். ஒரு அரசினுடைய நிர்வாகம் செய்யக்கூடிய நடைமுறைகளை, கடைபிடிக்கக்கூடிய செயல்முறைகளை தவறியதை சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த அறிக்கை. குறிப்பாக நீர் மேலாண்மை அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டின்படி ஒரு மாநிலம் நீர் மேலாண்மை குழு அமைக்கப்படவே இல்லை, நீர் மேலாண்மையை கடைபிடிக்கப்படவே இல்லை, திட்டமிடல் இல்லை. முதலில் ஏரி, பொது குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும். கால்வாய்களை ஆக்கிரமிப்புகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். ஆழ்துளை குழாய்களை அரசு கண்காணிக்க வேண்டும். இல்லையேல் ஆழமான கிணறுகளால் கடல் நீர் உட்புகுந்து குடிநீர் ஆதாரங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு வாழ்வதற்கு லாயக்கற்ற நிலமாக மாறிவிடும் என்பதே விவசாயிகள் கருத்து. தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து தேவநாதன்.